ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்யா ஈஸி குக்கிங்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாவக்காய் பொரியல் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாவக்காவோட இந்த காம்பு பகுதியை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி ஷேப்ஸ்க்கு தான் நம்ம அதை கட் பண்ணிக்கணும். அப்போ தான் சூப்பராக குக் ஆகும். ஓகேங்களா, அதோட விதைகளும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதோட விதைகள் ரொம்பவே முத்தி போயிருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த விதைகளை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது பிஞ்சு இதுவாக இருந்தால் நம்ம ரிமூவ் பண்ண வேணாம். ரொம்ப முத்தலாக இருந்தால் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா சாப்பிடும்பொழுது அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை போட்டு கூட செஞ்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஓகேங்களா, நான் விதைகளெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லா பாவக்காவையும் கட் பண்ணிவிட்டு நம்ம பாவக்காவை வாஷ் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போது பாவக்காய் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்யா ஈஸி குக்கிங். ஓகேங்களா, வாங்க இப்போ அதை எப்படி செய்து பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஓகேங்களா, இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன்ஸை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போது ஆனியன்ஸை நல்லா வதக்கி விட்டுறேன். இந்த மாதிரி தான் நீங்களும் ஆனியன்ஸை நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஓகேங்களா, ஆனியன்ஸ் நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். ஓகேங்களா, இப்போது ஆனியன்ஸு வதங்கினதை கொஞ்சமாக நம்மனா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன்ஸ் கூடவே இந்த கருவேப்பிலையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போது ஆனியன்ஸு கொஞ்சம் வதங்கும்போதே நான் கொஞ்சமாக ஒரு 4-5 பூண்டு தட்டி போட்டுட்டு அதையும் வதக்கிக்கிறேன். இது ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பூண்டு இல்லைன்னா தவிர்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுச்சு. கொஞ்சமாக தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா, கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பாவக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாவக்காய் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், வதக்கி விட்டுக்கலாம். ஓகேங்களா, அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சமாக நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பாவக்காவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம வதக்கும் போதே உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இப்போது அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறமா இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா, எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம பாவக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதில் நல்லா வதக்கிறது மூலயமா தான் அந்த கசப்பு தன்மை குறையும். ஓகேங்களா, இப்போது கொஞ்சமாக நம்ம நல்லா வதங்கிறதுக்காக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஆயில் ஊற்றி கொஞ்சம் ஆட் பண்ணும்போது தான் அதோட கசப்பு தன்மை குறைஞ்சி நல்லாவே வதங்கி வரும். ஓகேங்களா, இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். நல்லா கலர் கூட சேஞ்ச் ஆகி நல்லா வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நீங்களும் வதக்கிக்கணும்.
இப்போது அது நல்லா வதங்கிருச்சு. பாவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சத்யா ஈஸி குக்கிங்.